ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ரோபோக்குள் காதல் மலர்ந்துருச்சுங்க. எப்போ பாரு ஜோடி புறாவை பற்றியே காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம சூர்யா ஒரு பக்கம் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து கிளம்பி நின்று கையை பார்த்துட்டேன்னு ஒரு கற்றுக்கத்தாரு. என்ன பள்ளி பூரான பார்த்து கத்திட்டு பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா கலாய்க்கிறாங்க. நான் அதுக்கெலாம் ஒன்றும் பயப்படல, இங்கே கையை பாருன்னு சொல்கிறாங்க. கையை காமிச்சோன்னே என்ன சப்பு அடடடே அப்படி அவ்வளோ லவ் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நீ ஒத்துக்க மாட்டல, கீழே விழுந்தாலும் மீசை மண்ணில் ஓட்டலை அப்படின்னு நினைக்கிற ஆளுப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு எப்படியோ பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்புற டைமில் திடீர்னு ஒரு கூக்குரலான்னு இங்கே கத்துறாங்க. எதுக்குமா நீ கத்துற அப்படின்னு சொல்லி பார்த்தா மருதாணி இங்கே ஒட்டி இருக்க நீயே பாருமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி வழக்கம் போலங்க சண்டைக்காரி நீ தான் சண்டைக்கொல்லி நீ தான் பாட்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. சரி அடிச்சுக்கிட்டதெல்லாம் போதுப்பா, வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு பாருப்பா அப்படிங்கிறாங்க. சரி சமாளிக்க முடியாமல் இவங்க வந்து கீழே வர டடன்னு ஒவ்வொரு படியாக இறங்கி வர ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி லுக்கு விடுறாங்க. என்னடாது இவங்க லுக்கெல்லாம் சமாளிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் சகுனி சித்ரா வந்துட்டு என்னடாது வித்தியாசமாக இவன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டை எப்படியோ சமாளிச்சுட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க பைக்கில். அப்படியே பார்க்கணுமே பார்த்த முதல் நாளின் பாட்டை போட்டுவிட்டு பக்குவமாக கிளம்பி போகிறாங்க. சரி நீங்கள் போங்க, உங்கள் ரூமில் நான் பக்குவமாக தேடுறேன்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா போயிட்டு தேடி கண்டுபிடிக்குது. என்ன சாவி கொத்த கீழே போட்டு போயிடுச்சு. ஏமா குடும்ப பொறுப்பை கொடுத்தா இப்படியா பொறுப்பு இல்லாமல் தூக்கி போட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த பொண்ணு என்ன நாடகம் நடிக்க போதோ அது தெரியலங்க. இவங்க எடுத்துகிட்டு போய் அனாமிக்கிட்ட சொல்ல இதை வந்து ஒட்டு கேட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா. என்ன நடக்க போதோ தெரியல. ஐஸ்வர்யா தான் மகாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.